புதுக்கோட்டை சந்தைக்குள்ள பூரி கடை வச்சவள பூரி உப்பிருச்சா உப்பல நொபத்தா விட்டு கடை போல கறி இருச்சா அது எப்பவே கறி போச்சு. பூரிக்கு சட்னி வைக்க நான் வாரேன் சின்ன புள்ள கட்டு கடி ராஜாத்தி ஓன்ட்டதே பிள்ளை வந்தா சேனை வைக்க சொல்லணும். உண்மையிலேயே அந்த சீனி பால் ஓன்ட்டதே வைக்க சொல்லணும். ஆம்பளை நிக்கிறேன் ரைஸ் மில் மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒன்னையால முடியல. அப்ப நான் தான் ஏறிட்டு குத்த முடியும், வேற என்ன செய்யறது? ஏமா ஆம்பளை அவனா வரணும் தான் நீங்க நினைக்கிறதாங்க தப்பு. இப்ப உள்ள ஆம்பளை எங்க முடியுது அவங்கனால? இரு எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா மண்டை தூக்க முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? உன்னை மாதிரி மூஞ்சிய பார்த்தா மைத்த தூக்கும். உங்கள மாதிரி ஆளை பார்த்தா எந்திரிக்கிறது எந்திரியாம போயிருமியா? போயாம தாங்கிட்டு ஏன்னா டான்ஸுக்கு என்ன மூலமாடா அப்படி நடக்கிறாரா? அக்கா மக்கா அது ஒன்னே மாதிரி அழுதாயா அப்படி நடக்குது. ஆனா வரால அதான் ஏலே இந்த பிள்ளைய பார்த்துட்டு இந்த தெருவு இருக்கிறேன் யாராமே அண்ணன்டா அண்ணன் இருக்கண்டா உனக்கு நல்ல வழியா கட்டி வைக்கிறேன் கொழுந்து நான் இருக்கிறேன். 24 hours போரிங் லாங். உண்மையிலேயே அனிதா ஏலே 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 விதி போடா பே கூதி சர்ரா கூதி எங்க அது என்னது? அவனுக்கு என்ன மூடோ அதுக்கு கிளம்பிருச்சு. ரோட்டோர வீட்டுக்காரி ஒட்டு மசருக்கு சொந்தக்காரி வீட்டுல சிலிண்டர் அடுப்பு பத்த வச்ச இவ நீ சிரிக்கும் போது அப்படியே கட்லா மீன் மாதிரியா இருக்கு. உண்மையிலுமே கட்லா மீன் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுங்களா? வாடா என் தங்கம் வாடா ஆத்தா வாத்தா ஒரு அடிக்கு இங்க எந்திரிக்காது, 2 அடி வேற சவுண்டே இல்ல. அவன் தான் கேரளா பட்டுப்பட டைரக்டர். அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோம்மா நான் தொட்டா மட்டும் பட்டுக்கிறோம்மா அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா தொட்டா மட்டும் பத்திக்கிடுமா. இன்னொரு வைடா நீ வந்து ஒரு 100 கிராம் போட்டு போ. எங்க அண்ணன் தான் அண்ணன் இல்லாம இந்த தம்பி கிடையாது. அவங்க யார் தெரியுமா? அவங்க உங்களுக்கு என்ன முறை? அண்ணே எனக்கு குழந்தை முறை. குழந்தனா ஏன்டா விசிலு புழு புழுன்னு நல்லா இருந்தேன். இவ கால எடுத்து வச்சா நக்கிட்டு போயிடுச்சு. இங்க இருக்க என் தமிழை வீர தமிழர்ல பாரு பூரா அண்ணன் தம்பி தான். அதாயா எங்க அண்ணன் தம்பி. நான் என்ன சொன்னாலும் செய்வே இல்லை. எல்லாரும் கத்துங்க வைப்போம். போதும் போதும் வீடு வார லீவு உன் தாய்மாரை கற்று சொல்ல வைப்பான். நிப்பாட்டுங்க பேசிட்டீங்கல்ல. இப்ப என் தாய் கொடுத்து பாரு. ஆத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவு சுத்தம் போடுங்க. யாரு புருஷன்ட்டு அடி வாங்குறியோ போடலாம். அதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க புருஷன் வளப்பு சரியில்லை எடுத்துக்கிட்டு எரிஞ்சு நாங்க அடிச்சுதான் பழக்கம், அடி வாங்கி பழக்கம்ல. உங்க வரைக்கும் சொன்னீங்களா நீங்க? இப்ப ஏன் வரைக்கும் ஆத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவ சத்தம் ஒரே ஒரு தடவை. என்னடி ஆத்தா நோத்தா? இப்ப என் தம்பி நான் சொன்னோம்னா என் தம்பிகிட்ட நான் சொன்னா கிழிஞ்ச சட்டிய கலெக்டர் சுத்த சொன்னா சுத்துவேன். காலை தூக்குப்பா காலை தூக்கு. பாத்தியா தெரியுதுப்பா மூடுப்பா. அதைத்தான் தெரியறதான் நீ பாக்கணும்னு திறந்தேன். இன்னைக்குனாவது பரவாயில்ல. இந்த அன்னைக்கு போன ஊர்ல பாத்தீங்களா? அது வேற ஒன்றும் கிடையாது. அது பீஸ் போடுற பீஸ் கேரியல். அது நீ பார்த்தேன்னா 3 பேஜ் லைன் அட்டாச் ஆகும். அப்புறம் மேலே முட்டுக்கான பல்ப்பு வரும். அதே பேபி அவ்வளோதான் முடிச்சு. இதுதானங்க. இதுக்கு மேலே எந்த பப்புன்னு விளக்கம் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன். இந்த உலகத்திலே ஆண்கள் யார் தெரியுமா? யாருங்க? அவன் தான் ஜேஜிபி. என்னங்க சொல்றீங்க? ஆம்பளை ஜேஜிபி. அவன் முன்னாடி இருக்க பக்கெட் தான் நீக்குறோம். எங்க அவ்வளவு பெருசா இருக்குது? என்ன அந்த பக்கெட்டை வச்சு உங்க அம்மா கரம்பை அல்ல வருவேன். நீ ஒத்துக்கலைன்னா பிளாக்கில் மண்ணு ஓட்டிடுவேன். அதே கள்ள தொடர்பு. அவ்வளோதான். அப்படின்னா ஒத்துழைச்சு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. என்ன செய்யணும்? கம்மா வலையில இப்ப நாங்களே வெட்டி நாங்களே மண்ணலி நாங்களே கரையில ஏத்திக்கிறது. சேசிப்பெல்லாம் வண்டி விடுறது இல்லப்பா. என்ன பொம்பளை 5500 முளைப்பாரி தூக்கி புதுக்கோட்டை பைசால நடந்து வந்தாலும் அங்கே 10 ஆம்பளை துணைக்கு வருவேன். அதே ஆம்பளை. இந்த உலகத்துல ஆம்பளை இல்லாம எந்த வேலையும் நடக்காது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பேர் தான் ஆம்பளை இருந்தாலும் பெண்ணுன்னு ஒரு 2 பொம்பளை இருக்கணும். அப்பதான் அந்த இடமே ஒரு சிறப்பு. நீ படுத்து கிடக்கிற பகுமான வீடுலாம் கொத்தனார் கத்தாட்ட நோத்தா புருஷனா கட்டினேன். கொத்தனார் இருந்தாலும் பொம்பளை வேலை சித்தால வேலைக்கு இருக்கணும்ல. இப்ப சித்தால கிடையாது, வந்துட்டாங்க சைனாக்காரங்க, ஹிந்திக்காரன்.
ஒரே ஆள் கலவை ஓட்டு பையா 13 மாடியில் ஏறுறேன். எனக்கு கணேஷ் பையில மட்டும் கொடு அப்படின்னு அவன் கிளம்பிட்டேன். அவங்க வந்து வேலை பார்க்கறாங்க, நம்ம நாட்டுக்காரங்க செவனு கிடக்குறாங்க. நீ பொம்பளை என்ன பண்ணுவ? நீங்க ஆம்பளை என்ன செய்வியா? ஆம்பளை கொத்தனாரு வெயில்ல 13 மாடி கட்டட சாரத்துல நின்று கலவன்ட்டேன். நீ பொம்பளை ஒண்ணுக்கு இருக்க போறோம்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு வருவேன். அதுக்குள்ள சாரை அவந்து அவன் வெதர் சுருங்கி. ஆனா இந்திக்காரன் அப்படி கிடையாது. கலவை பையா கலவன்டுவேன். கவட்டுக்குள்ளே பாருங்கோ, கவட்டுக்குள்ள வச்சு நிக்கிறேன். அப்படி காங்கிரட் ஆயிருச்சு கொட்டை. எங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கார ஒழுங்கா வேலை வெட்டி செஞ்சா அவங்க எங்க உள்ள வந்து நுழையறாங்க? ஒரே ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறதாங்க தப்பு. பேச விடுத்தா, என் தமிழை மத்தை மாதிரி கேவலப்பட்டவன் கிடையாது. எல்லாத்துக்கும் பசின்னு ஒண்ணுதான்டா. நான் வாழ்றேன், நீ பொழப்புக்கு வந்துட்ட, உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கன்னு இறக்க சிந்தனை உள்ள என் தமிழனுக்கு மிஞ்சி எவனும் கிடையாது. இன்னைக்கு கேரளா அண்டை நம்ம இந்தியா மாநிலத்துக்குள்ள என் தமிழன் போகும்போது என் தமிழ்னு அடிக்கிறேன். அவன் முட்டா குதிமை. என் தமிழை யாரையுமே வந்து பசிய போக்கணும் தான்டா என் தமிழ். அவனும் ஆம்பளை தானே. அங்கிருந்து நம்ம நாட்டில் வேலை செய்யற நம்ம ஆம்பளை ஏன் விடுறாங்க? வந்துட்டேன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லி நம்ம ஆம்பளை விடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆளு அங்கே போனா ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? இரு, அவன் இந்திக்காரனை மட்டும் இங்கே வரவேணாமட்டு இல்லை. அப்புறம் என் தமிழ்நாட்டுக்காரன் பூரா நீக்குற படம் பார்க்குறேன். நீக்குறோம் அது என்னங்க அப்படின்னா? அவன் வெளிநாட்டுக்காரன் தானே. ஆனா அவங்களுக்கு மாதிரி மூங்கி கம்பு நம்ம பக்கம் அந்த விளைச்சலே கிடையாது. என்ன சொல்றீங்க அண்ணே? அவங்களுக்கு சுத்த கரம்ப மண்ணில் விலை வைப்பாங்க போல. தூக்கிட்டு வராங்க 3 பேர் போஸ்ட் மரம் மாதிரி தூக்கிட்டு போய் ஒரு கரெக்டா ஒரு ஹோல்ஸுக்குள்ள இது பண்றேன். நல்லா பண்றேன், லுக் அவுட் அல்றேன். நம்மால் பூரா அவ்வளோதான் ஒரு சாணம் வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் படம் இருக்கிறேன். அது 1.5 மணி நேரம் முடியும். அவன் என்னடா தாலி மாடே குண்ணுதாப்பா பிச்சிடுறேன். போஸ்ட் மரமே அவனா ஊண்டிக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? அவனா ஊண்டி லைன் எழுத்துட்டு அப்புறம் தான் மரமே ஊண்டுவாங்க. அந்த அளவுக்கு உழைப்பாளின்னு சொல்ல வரீங்களா? அதிகமா பாத்துருக்காண்டா வெள்ள. நீ கீழே தலையை போடுற பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படின்னு இருப்பாங்க? இவனை கலைச்சிட்டு பாரு, அதனோட செராக்ஸ் தான் அவன். வர்றேன் மருதமணி வர்றேன். வரட்டும். சால நல்ல கடந்து வாடி புள்ள, 100 நாள் வேலைக்கு நடந்து வாடி, மரச்சிட்டு புடிப்ப வாடி புள்ள, லோனு காரே வந்து தாண்டி. பப்புனு பயலுடா மரணமணி பயலுக கொடூரமா எம்கேஆர் பயலுகடா. இன்னைக்கு 2 பேரும் என்னவன காத்துறாங்களோ. இது என்னது? இது என்ன? ஏலே மொத்தா இதுல பேசியே கேட்கல, அதுல பேசி மைத்துல கேட்குமா? என்னது கேப்புடுற? ராதவடல கடல பருப்பு ராவ போய் வாங்கிக்கோ. உளுந்த பருப்பு லூப்பு லூப்பு. எந்த காலத்துல ரேசக்கல்ல இதெல்லாம் வித்தாங்க. இவனை ரொம்ப அற வாங்க போற சூம்பா கால முண்டை. ஏய் ராதவடல உளுந்த பருப்பு கடல பருப்பு லூப்பு எல்லாம் வைக்கறாங்க போய். ஏய் அவனால இதை செமக்க முடியல, கண்ணு கலங்குது பாரு. தெரியாம வெயிட்ட தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனா என்னத்தையாவது கொண்டு வரேன். அன்னைக்கு பார்த்தா சாந்தி செட்ல சாணி அள்ளி கொண்டு வரேன். தூக்கிட்டு வரலடா, தூக்கி வச்சு விட்டாங்க தலையில. அப்பாடா பக்கத்துல வா. ஏய் கோயில் திருவிழா ஓரின சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது. உலக்க அடிச்சு போடுவேன். ஆனா சோடி பொருத்தம் சூப்பர். என்னங்க சொல்றீங்க? நீ ஒரு சுத்து வந்து முண்டா, ஒரு சுத்து வந்து இந்தா தம்பி. இடவெல்ல திருப்பத்தூர்ல விட்டு போயிருவேன், சீரழிஞ்சு போவேன். தலைவா நாடகத்தை நிறுத்தி விட்டானே. தலைவா உங்களுக்கு தான் தலைவா அர்ச்சனை சிட்டிச்சாங்க. இது என்னடா அது? ஏய் என்னடா ஓசா ஓசா அடி வாங்கிருக்கு. ஐயோ ஐயோ அதுதான். ஏய் அட்டையே கிடையாது, சும்மாவே எனக்கு கண்ணு தெரியாது. குமுறை மலை குமரே மலை அப்படியே நீ படிச்சிரு. படிடா. காசு உன் காசு மிஸ்டர் பூச்சி மருந்து முண்டை. ஆள் கம்பதை வச்சுக்கிறோம்டா. ஐயோ ஏழை ஒரு வெள்ளை பேப்பர் கிடைக்கலாடா. ஆனா அண்ணே
குமரமலை ரிவர்ஸ் அடி. என்னது ரிவர்ஸ் அடியா? ஏலே ரிவர்ஸ் அடியிலோட பிரயத்தனி பயமேனே. குமரமலை ரீவைண்டிங் ஒர்க்ஸ் நண்பர்கள் எம்கேஆர் மற்றும் மருதமணி. ஏலே அது இல்லடா, எம்கேஆர் உறவுகள் மற்றும் ராதா செல்வி நற்பணி மன்றம் குமரமலை சார்பாக 101. ராதா செல்வி நற்பணி மன்றமா? உனக்கு தானே. அப்ப வா, இதுதான் ராதா செல்வி. இதை புடி. இது ராதா செல்வி, இது மருதமணி. டுப்பு குட்டு குட்டு குட்டு. என்ன புருஷன்ட்ட மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டா தலைவா. ஐயோ ஐயோ. 2 பேரும் வச்சு வீட்டுக்கு போங்கடா, வெண்ணெய் வைக்கலாம். இந்தியா ஜெயிக்கும் போது கூட இப்படி கைதட்டல, என்னமோ புடிங்கி தள்ளுற மாதிரி. அங்கே வேற முண்டைக்கு வசனம் மறந்துருச்சு, அதனால அண்ணன் வெறி கொண்டு வாமப்புல இருக்குனே. அண்ணன் சூம்புது. ஏலே பாலுக்க வச்சுக்க, எங்க ஓட இங்க எதுக்கு ஓயாம வந்துட்டு இருக்கா? ஏலே பாட்டுதானா? ஏல அழகம்மா என்ன பார்த்தா வருத்தமா, ஏல அழகம்மா என்ன பார்த்தா வருத்தமா. என்ன பார்த்தா வருத்தமா? ஆட்டம் என்னன்னு தெரியல. ஏலே இப்படி ஒரு டான்ஸை நான் தமிழ்நாட்டிலே பார்க்கலடா. நம்ம பிள்ளை ஒத்தவன் போல பெட்டில் உதஞ்சது மாதிரி. ஆட தெரியாத பாட்டு படிச்சது நான் உன்னை யாரா குத்த சொன்னா? பிரயத்தனி பேமைனே. ஏப்பா 2 பேர் இருக்கிறீங்க, இதுல யார் தான் குத்துறது? நல்லா இருந்துச்சடா. எவ உன்னை கெடுத்தா? என்ன எரிச்சிரு மண்ணெண்ணெய் ஊத்தி ஆரம்பிச்சுட்டார்ல. புண்ணா என்ன பொன்னாங்கினி கீரருக்கு முருங்கைக்காய் எங்க இருக்கு? முருங்கைக்கீரை முருங்கை மரத்துல இருக்கும். பத்து மூடு. நீ காமி, நான் கலட்டுறேன். நான் குத்துறேன். நான் போ. என்ன அப்படி இருக்கும்? முருங்கை கீரை தண்டா முன்னால இருக்குதுன்னா ஓதம். அப்ப முருங்கை காய் தின்னா அவர் தான் முருங்கை கீரை டாக்டர். இவர்தானா? முருங்கை மரம் புத்துருச்சு புள்ள, வாழை மரம் சாஞ்சிருச்சு. தீபாவளி முடியட்டும், ஏதாவது ஒரு வாரிசு ரெடி பண்றேன். ஆமா 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 ஆமா. மருதமணி, தீபாவளி முடியொட்டி நம்ம 2 பேரும் வாரிசு ரெடி பண்ணுவோமா? நம்மளுக்கு அது ஒத்தே வராது. ஏன்னா அண்ணன் தீபாவளி முடிச்சோன்னா என்ன ஒண்ணு? தீபாவளி முடிஞ்சோன்னா ஒரே சும்மா தூம்பிடுவேன். என்ன என்னம்மா என்ன? எங்க மாத்திரை போடலையா? மாத்திரை போடாம மட்டும் நீ வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 7 மாத்திரையோட போட்டு வந்திருப்பேன். நீ வர்றது தெரியாம போச்சு அனிதா. இப்ப எப்படிங்க என்னங்க செய்யறது? இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னே தெரியலையே. நீ இதே ஏதாவது உதவி பண்ணணும். என்ன செய்ய சொல்ற? பட்டணில மூவல எசனக்கா கொட்டம் கூட வாடாமல்லி என் மருதமணி, நீ வாடாமல்லி பூவலக எசனக்கா கொட்டம் கூட. பட்ட நிலவு போல ஏசினுக்கான் குட்டு கூட வடாமலே வடாமலே பூவை போல ஏசினுக்கான் குட்டு கூடு. இன்னைக்கு 2 பேரும் என்ன காத்திருக்காங்களோ. கருப்பு வாடா, ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்த கூடாதுடா. கருப்பு தலைமாடு காவுக்குறா, காவு ஏத்துக்கடா. அரும்பு குறைய கூடாது. உன் குட்டியை வளர்த்து உன் எல்லையில காவை கொடுக்குறேன்டா. காவை ஏத்துக்கடா. எப்பா நொண்டி போல போல ஏன் வீட்டில் வந்து ஏன் கடாய ஒரு சொட்டு ரத்தம் கீழே வரக்கூடாதுடா. ரத்த வதக்கி அனிதாட்ட கொடுறா. காவை ஏத்துக்கிட்டான்டா. எப்ப ரத்தத்தையே காணா? அவன் எதை பிடிச்சா? பிடிக்க விட்டு பிடிச்சா போட்டுட்டு நான் 2 தொங்க விட்டுட்டு வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறியா? என்னத்தானே தொங்க விட்டுருக்க? பிளாஸ்டிக்ல போய் அப்படி அதுல இருந்து ரத்தம் வரும். குண்டோர குங்குரா நொண்டாம நொங்குரா நோயா நேரம் பண்ணால. குண்டூரு குங்குரா நொங்காம நொங்குரா ஓயாம நொங்குராடே. எதுக்கு வேணா வம்புங்க? பொம்பளை வந்தாலே நம்ம ஒளிப்பாள பொம்பளை வந்தாலே நம்மளை வெறியா பார்ப்பேன். நான் அப்படி ஓரமா இருந்துக்கிறேன். மருதங்குடி கம்மாயில மருதங்குடி மயிலும் நத்தும் சின்ன புள்ள
மருதுடைய ஐயனாரடா வெள்ள குதிரை கொஞ்ச நேரம் ஓடம் போகுது. ஐயனார் பாட்டு பாரு என்ன பண்ணிருக்கேன். இந்த முண்டையை அடிப்படுத்த முடியாதான் இருப்பா அவளையே சொல்லட்டுக்கிட்டு அடிக்கிறா டெய்லரா ஒக்கா மக்கா மருதுமணியை சொல்லிட்டு குத்துறதா அனிதாயா கொஞ்சம் இருந்து இருக்கு ஆசையும் போயிருமா எங்கிட்ட உனக்கு ஆசை வந்து தொலைது எப்ப நீயா செய்யாதம்மா நானே செய்யலையே ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிரும் நான்லாம் செஞ்சேன்னா நீ எல்லாம் தாங்கவே மாட்டா பாத்துக்க அது எனக்கு தெரியும் ஆனா நீயே வராதம்மா எனக்கு அப்பத்தே கொஞ்சம் ஆசை இருக்கு அதையும் நீ வந்து அப்படின்ற அது எனக்கு என்ற அது உன்னால செய்ய முடியும் நல்ல கட்ட நாட்டு கட்ட தாவுடா பாட்டு பாடி வாட்டு மிஸ்டர் நட்டுவா களி முண்டை மூடால ஆள் இருந்தா மூடு வருமா என்ன ஓரமா போடுவேன் அவங்க வெளிநாட்டுலாம் 7 பேர் இது பண்ணாங்க அவங்க யாருன்னு தெரியாது நீயே பெரிய பெம்மைய நான் சித்த பெம்மைய என்னது நல்ல கட்ட நாட்டு கட்ட நாய் கோமிய வாழை எடுக்குது பதுவில் வச்சு முயக்குட்டியை கடிக்க என்ன இப்படிதான் மண்டி போடுமானே நாயி ஏய் அவன் மண்டி ஓட்டு எந்திரியா எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு என்னாச்சுடா அது மானாமதுரைக்கு குறுக்கு பாதைன்னு பார்த்துட்டேன் டோல்கட்டை அடைச்சிருந்தனால பின்னாடி ரிவல்ஸில் வரையான் பாரு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு எனக்கு தீபாவளி சீட்டு விழுந்துருச்சு. என்ன சீட்டு அண்டாவா ஆளுக்கு பாரா பங்கு போட்டுக்குறோமா தீபாவளி சீட்டுல நீங்க என்ன வாங்க போறீங்க நான் என்ன செய்ய போறேன் நானு ஐயோ என்னாச்சு உனக்கு சோழநாத்த கசக்கிறாரு மாட்டு கள்ளி போட சொல்ல ஏப்பா ரெடி பண்றியா குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி புடே என்ன நீயாவே விட்டு பாத்துக்கற வழக்க தோசை நிறைய இருக்கும் போலப்பா அண்ணே இது என்ன யோகாவா இருக்கும் யோகா இல்லை முண்டைக்கு அவ்வளோதான் செய்யலு இல்லை ஆட சொன்னால் என்னடா முட்டை பொத்து போடும் போது சதையை பரட்டின மாதிரி பட்டிக்கிட்டு இருக்கேன் சம்பளம் வேணுமா நம்மடா ஒரு 200 குறைச்சிக்க 4 நாளா 7 நாளா காய்ச்ச ஒன்றும் முடியலை அதுதான் அந்த பிள்ளை உள்ளே கூப்பிடுச்சு நான் முடியாதுன்ட்டு நான் இங்கே உன்னையே கூப்பிட்டு நான் முடியாது கூப்பிட்டேன் இல்லை குத்துராண்டி மருதாங்குடியா குத்துராண்டி மருதாங்குடியா குத்துராண்டி அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே நீ என்னதான் பேசல உன்னை அடக்கி விட்டல இனிமேல் ஏறுவியா இனிமேல் ஏறுவியான்னு கேக்குறேன் ஏறுவியா என்ன வள வளங்குது ஐயோ எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாரியா இன்னும் இறங்க மாட்டேன் உண்மையிலே பிடிக்கிறான் ராதாண்ணே கோழி குஞ்சம் பிடிச்சிட்டாகண்ணே நான் ஆம்பளை ப்ரோ ஐயோ மாறிச்சியா வாங்க ப்ரோ கட்டப்பூ நாடகத்தில் இருந்த நீங்கள் அது பெரிய நாடகங்கய்யா நீங்கள் பெரிய வாத்தியாட்டு பிள்ளை இருங்க இப்போ இந்த மஞ்சள் புல் காணாமல் போயிடும் இருங்க ஒரு
பெரியப்பா மயன்னு உன்னைய கூட்டு வந்து இலை கம்மாயில் குருட்டு கொக்கு வந்து குருணமந்த திண்ட மாதிரி ஆடக்கூடாது. காற்றுல அழுக்கு எடுத்துக்கிட்டு அறைவேன். இருடா வள்ளிதர்ம நாடகத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே உன்னையால் முடியும்னே, உன்கிட்ட திறமை இருக்குன்னே அப்படின்னு நான் வாய் வேலை பார்த்துக்கிருக்கேன், கை வேலை பார்த்துக்கிருக்கேடா. அந்த காலி தூய்மை குடிக்குமேனே. உன்னைய காரில் ஏற்றிட்டு வந்து பல லட்சம் சொந்த பந்தங்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி ஏசி குறைச்சிருந்தா நீ கடுப்படி போயணும் 4 வாயினில் வச்சு நீ விரைச்சாலும் உன்னை ஊரில் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி அலசி உன்னைய கொண்டு வந்து ஒரு நாளைக்கு கேட்குற சம்பளம் கொடுத்து இந்த எம்கேஆர் முன்னாடியே இடுப்பில் ஏறிக்கிட்டு அடிக்கிறியாடா. அப்போ உனக்கு எவ்வளோ நெஞ்சு பித்து அழுத்தம். இல்லை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதனால முட்டை ஓட்டை நல்லா மாதிரி வச்சுக்கிற விதி. ஏன் விதி? நெஞ்சு பித்தாழ்த்தம்ல நெஞ்சு பித்தாழ்த்தம்ல தம்பி. நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது, வயசுல நீ மூத்தவன். என் கண்ட்ரோல் அண்ணே, நான் தான் மன்னிப்பு தம்பி. நீ நீ என்னை அண்ணே உன்னோட எது மூத்தவன்டா. நீ போய் இலை 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 அதையும் கலட்டி விடு. அக்கா வாக்கா ஆயிருக்க போவோம் ஏண்டா. காலில் விழுகிறேன்னு என்னை முண்டமாக தெரிஞ்ச வந்தான்டா அண்ணே. நெஞ்சு பித்தாழ்த்தம்ல அண்ணே நம்ம சொல்ல வந்துச்சுனே, சொல்லட்டும்னே. ஆமா அண்ணே தமிழ் தாய் வாழ்த்து சொல்ல போகுது. நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்த எழில் ஒழுகும். எளித ஒழுகுதா? கொண்ட நல்ல குலுங்குதடி ராஜாத்தி மல்லிய பூவு வாடுதடி. தலைவன்டா எப்படி வாமப்படுத்தா பத்தியா? நான் கூட உன்னை கெட்டிக்காரன் நினைச்சு நீயும் சரியான இழப்பெல்லா தடா இருந்திருக்க. எப்ப உங்க தலைவன் என்ன செஞ்சாரு? போயிட்டானா? நான் கூட அவனாவது ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அவனும் நெத்தி பொட்டு வைக்கிறான். ஆமா அவனும் அப்படித்தான், நீயும் அப்படித்தான். வடமாடு இப்பதான் மாட்டை பூட்டுறாரு. மாட்டுல நெத்தில பொட்டு வச்சு அனுப்பிடுவாரு. இப்பதான் களத்துல இறங்குறாரோ? பஞ்சவர்ண பச்சை கிளி கிளி சொன்னேன்னா அவ்வளோதான் மூக்க சிந்திக்கிட்டு அறையவேன். அண்ணே நல்லா பாடுது, பாடுனே வாண்ணே. ஆமா அண்ணன் சூப்பர் சிங்கர்ல போய் டைட்டில் வின் பண்ணாரு. அவனே ஒரு மொட்டை நாக்கு. சரி பாடுங்க பாடுங்க பாடுங்க. ராக்கோழி 2 முழிச்சிருச்சு, கண்ணு மூடாம தவிச்சிருச்சு. ராக்கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. உள்ளாடைதான் நெருப்பா குதித்து அடிச்சா. தாய் ஒரு 7000 தரேன், புதுக்கோட்டையில் போய் ரூம் போட்டு அடிங்க. என்ன நினைச்சது குச்சிக்க பேப்பாய் மாதிரி என்ன மாமா நினைச்சியோ? என்னது உடம்பு 1008 சீக்கோட இருக்கேன், அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சீக்கு உடம்பு தான் இப்படி எண்ணெய் மாதிரி தட்டக்குச்சி மாதிரி இருக்குதா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீர்மலை செலவு யாரை ஏற்றுக்குருவா? ஐயோ சரிங்க, அப்படியே தான் ஆகாது. நடக்காம சோலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி எதுவும் உள்ள கரடவும் சக்காடு. சோலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு. நீ நடிக்கும் போது எனக்கு அப்படியே மூக்குப்பொடி தடவன மாதிரி. சத்தியமணி பக்கத்துல நிற்கும் போது மொளை அப்படியே வாங்கி கொரன்னு தேய்ச்ச மாதிரி இருக்கியா? சோலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு. சோலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு. ஆஹா 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 என் தலைவன் ஆட்டத்தை பா. ஞாயிற்றுக்கிழமை 12 மணியா இருந்துச்சுன்னா அவ்வளோதான். என்ன செய்வீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கட்டி சரியா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை 12 மணினா? ஞாயிற்றுக்கிழமை 12 மணின்னா அப்படியே கல்ல பிடிங்கி புதக்குன்னு ஓண்டி இருப்பாரு. 12 மேல மணிக்கு என்னென்ன பண்ணும்? 12 மணிக்கு மேல இருந்தா கல்ல புடுங்கன ஊண்டுன கல்ல புடுங்கி கீழே ஓட்டுவாரு. ஓ அப்போ போடா போடா ஏழப்பட போடா. நீ நல்ல ஆளு கெழுத்தா தானே இருக்க, நல்ல சாப்பிடு. குட் கொஸ்டின் மிஸ்டர் இளந்த பழம் உண்ட. நல்ல கொஸ்டின் தான். பெருத்த அவமானம்னே. தம்பி வா சம்பளத்தை வாங்கிட்டு பேசாம இரு.
ஒரு பெரிய மதுரை முத்து ப்ராப்பர்ட்டி காமெடி அள்ளிடுவார். இந்த சேரில் உட்காந்து குசு போட்டு விட்டு போயிடுவேன். அதில் அந்த வாரு இவன் பாரு ஒரே நீர்மாலை அடியாக அடிக்கிறான். ஒரே வச்சு இந்த கம்பெனி நடத்தி இவன் பாரு தலை சின்ன வாத்து தாலி சினைக்கு தலைஞ்ச மாதிரி. இவ பாரு கவட்டில் அரும்பாரம் வந்தவன் போல மாதிரி. நாங்கள் ரெண்டு நீங்கள் எப்படி? நான் வெள்ளாடு மேய்ச்சேன். தம்பி நீ சொன்ன நல்ல கொஸ்டின் தான். உடம்பு ஹெல்த்தாக இருக்க தூக்கி போட்டு அடிக்க வேணாம். அந்த கருப்பாக தெரியுது பாரு, அதுதான் நம்ம வீட்டுக்கு போகிறது. அது இருக்கிறனால தான் எனக்கு பயம். அது ஆபத்தான மிருகம். ஐயோ நீ கட்டி பிடிச்சா நீ கிராமத்து கோயில் மாடுனே, பெரிய ஆபத்து. கோயில் மாடு எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் நீச்சல் தண்ணி குடிக்கலாம், எந்த வெள்ளாமையிலையும் மேயலாம். ஒரு வயக்காடே நீ திண்டாலும் உன்னை ஓங்கட கம்ப கீழே ஓட்டு தொட்டு கும்பிட்டு ஐயனாரப்பா அந்த வயக்காட்டுக்கு போப்பான்னு பற்றி விடுவாங்க. நான் லோனு வாங்கின காளை மாடு ஏன் பொண்டாட்டி அங்கே வீட்டில் ஃபுல்லாக டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறா. அன்னைக்கு ஒரு பொம்பளை லேசாக தொட்டதுக்கு இடுப்பு வரைக்கும் போகிறையா, அப்போ அவளுக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தியான்னு உலக்க எடுத்து வெதரில் அடிக்க தெரிஞ்சா அன்னைக்குன்னு பார்த்து நான் வெல்டிங் வச்சுருந்தேன். இனிமேல் எந்த பிள்ளையும் கட்டி பிடிக்க மாட்டியான்னு? உங்கள் வீடுனாது அப்படி, எங்கள் வீட்டில் இனிமேல் யாரையுமே கட்டி பிடிக்க மாட்டியா? இது வாரு வயிறு அதப்பா இருக்கிறான். இளஞ்சனையா பிரச்சனையா? காதல் செய்கிற நேரமாச்சு. இந்த குழந்த நேரத்தில் நான் உனக்காக குப்பரை படுத்திருப்பேன். இங்க வர என்ன பண்ணிட்டு இருக்க? குப்பரக்கா படுத்திருப்பேன், நான் மல்லாக்கா படுத்திருப்பேன். அப்ப மணிகண்டை இவளோட படுத்திருப்பானா? எவ்வளவு வரிய நகைச்சுவே இல்லை ப்ரோ, ரொம்ப பண்ணாதீங்க. இந்த வார கையை இங்க வச்சுக்கேன் பாரு. தொக்கம்மா செல்லுக்கு சார்ஜ் ஏத்துறேன். அனிதா அனிதா லேசா குனிதா. குனிஞ்சேன்னா என்ன, உன் காலடி மண்ணெடுத்து போய் கோயில் கட்டுவார். அனிதா இந்த புதுக்கோட்டை மாவட்டமே என்னை எதிர்த்தாலும் நான் உனக்காக 4 ரோட்டு நடுவுலே நிற்பேன். ஆமா 4 ரோட்டு நடுவில் செக் போஸ்டா நிற்பேன். நான் சுற்றி சுற்றி வருவேன் அந்த செக் போஸ்ட்டை. நான் கம்பியை வச்சு இடிச்சிருவேன். கம்பியை வச்சு இடிச்சிருவியா? அனிதா உன் இடது கையை நான் சூம்பவா? ஐயோ இடது கையில பீவாசமா அடிக்குமே. ஐயோ 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 இவங்க எந்ததும் என்னை பண்ண விட மாட்டாங்க. ஐயோ கேவல பையன். இவளை ஃபீல் பண்ணிட்டானே ஏற்கனவே சூம்பிருக்கேன். சூம்பல அந்த பிள்ளை காட்ட பக்கம் போத்து தண்ணி அடைக்கல, கல்லு பிறகு நான் தான் கொடுத்தேன். நீ தானே அந்த வழியும் செஞ்ச. ஐயோ இவங்களோட நடிக்கிறதுக்கு பேசாம நான் அடிமாடா போயிடலாம். அனிதா முதலிரவில் நான் வந்தவொடனே என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து யாகம் வளர்த்துட்டே அது ஒன்று. முதலிரவில் வந்ததை நீ தூங்கிரு தம்பி, வேலையை நான் பார்க்குறேன், மற்ற வேலையெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறேன். அண்ணே அண்ணி அண்ணி இது எதுக்கு காலம்புறம் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு தம்பி மிதிச்சேன்னா லாடம் கட்டின மாடு மாதிரி நெளிஞ்சுவோம் மூஞ்சி. மரியாதை ஏற்றுக்க. எனக்கு வேணும், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணும். இரு அவன் மாட்டேன்ற நீ மாட்டேன்ற யாராவது ஒன்று இணைஞ்சுவாங்க, அப்போ தானே ஓசை திணிக்க முடியும். என்ன எந்த ஓசை? தம்பி நம்மளால முடியாது. குளிச்சுடனே சேர்த்து வைனே. நம்மளால வண்டி ஓட்டுறதுக்கு உன்னால முடியாட்டாலும் கடப்பார கம்பியை கவட்டுக்குள்ள வச்சுக்கடா. ஐயோ வண்டி ஓட சேரல தம்பி, அது வண்டி பெரிய. இப்போ என்ன மயத்து கேட்ட முதல்ல நான் தூங்கிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். வேலை நான் மற்ற வேலையில பார்த்துக்கிறேன். ஐயோ வேணாம். உங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்கணும், நான் புதுக்கோட்டை பொருள் காட்சியில் கீரி பிள்ளையாக வளர்க்கணும். பார்த்தியா விரலில் எப்படி செய்கிறான் பாரு, விரல் வரைக்கும் வந்துட்டான்டா. அந்த வீடியோ பார்த்துருக்கான்டாய். யாரப்பா? மாட்டுக்கு பிடிச்சி விட்டல, அப்போ கிருகிருந்துச்சு அப்படியே கரண்ட் மாதிரியே. போய் இப்போ போய் ஆகப்படுத்துக்கிறியாப்பா? ஐயோ அது சும்மாவே வேண்டிய எந்த பொருளும் வாங்கி திங்கவே எனக்கு ஐயரவா இருக்கும். அவன் மாட்டுக்கு பிடிச்சி விட்டவன போய் அது கையில் விடுபடுன்னு இருந்துச்சு, அதெல்லாம் பெருமை மயிலா துடைக்கிறியா? போடா போடா ஐயோ கையில் விடுபடுன்னு இருந்துச்சா? அனிதா நான் எங்கனக்குள்ள வர ஏன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வா. இவங்க இவங்க அப்பதான் திருமாயம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புவாங்க. ஏலே அனிதா அனிதா எப்பத்தான் வேலைய ஆரம்பிப்ப? இருங்க இன்ஜினியர் வந்து அளக்கட்டும். இன்ஜினியர் வாங்கப்பா, எல்லாரும் எல்லோட போய் வரவா. அண்ணே இப்ப நீ சொல்லும் போது நீ மிரண்டு வருவேன். உனக்காக நான் வேப்பங்கொலையா இருப்பேன். வேப்பங்கொலையா இருந்தா நான் கடிச்சு கடிச்சு திம்பேன் ஆட்டுக்குட்டியா. நான் புழுக்க வராம அடைச்சுக்கிருவேன். புழுக்கவலைன்னா நான் கழிஞ்சிருவேன்.
சி நான் உனக்காக சோப்பா இருப்பேன். நான் கரையுவேன். நான் வலிக்கு விழுந்து உன் மூக்காந்தண்டை அடிச்சு போடுவேன். உனக்கு நான் சட்டியா இருப்பேன். சட்டியா இருந்தா நான் அதுல பூ போட்ட படமா இருப்பேன். தலைவா அந்த படத்துல நான் சுடுதண்ணியை ஊத்தி விடுவேன். நான் கண்ணை முழுத்துக்கிட்டு இருப்பேன். நான் ஊக்கடுத்து குத்தி விட்டுருவேன். அனிதா எவ்வளவு நேரம் தாண்டா அனிதா 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 புடிச்சு புடிச்சு எனக்கு வந்து கிறங்கிட்டியா? எங்க எட்டி பாக்குற? உன் மண்டையில நான் பூவா இருப்பேன். அவன் மண்டையில பூவா இருப்பேன். நான் அண்ணே அதை சொல்லுனே. அவன் மண்டையில பூவா இருப்பேன். நான் புதுக்கோட்டையில பூவா இருப்பேன். ஐ லவ் யூ. அப்படின்னா நான் உன் முதுகுல செய்கிறேன். என்னது முதுகுல செய்றியா? கழுத்துல செய்வேன். டேய் என்ன நீ கழுத்து முதுகு? எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. காலையில் 6 மணிக்கு மாபெரும் மாட்டு வண்டி எழுகை பந்தயம் நடைபெற இருக்கிறது இந்த கிராமத்தில். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து பாருங்கள். டூரில் போகிற என் உறவுகளே இரவு நேரத்திலே மெதுவாக போய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு தெரியும் இப்போ எழுத்து போட போகிறேன். எல்லாம் நகலுவிய. ஆக்ஷன் ரோலிங். கண்ணில் பால் கண்ணில் பால் ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்போ கொஞ்ச நேரத்தில் கூட்டம் பூராம் போயிரம்மா. மாறாப்பு போட்டு வந்து மத்தார பூவில் வந்து அடி அஞ்சுதமே ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யணுமே. கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணையா நீங்கள் எல்லாம் டூலரில் பார்த்து போகணும் ஐயா. கோழி முத்தெடுத்து ஒருத்து வச்சு பல்வேறு பொண்ணு ஏறது அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கொடி சார எடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா இங்க போயிட்டு வரணும் பொதுவாகத்தா. உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது விரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் இப்போ கூட்டம் குறையும் பொதுவாகத்தான். கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா டூலர்ல எல்லாருமே மெதுவா போகணும் ஐயா. கோவிலில் கண்ட இடத்த கல்லு ஜல கல்லழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லு ஜல் நீரில் வந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தான் மாத்தாமளி வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மிளந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும். ராதாவும் எனக்காகத்தான் இந்த மருதமணி உனக்காகத்தான். கண்ணுல பால கர்ரு புருடை கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மத்தார பூவில் வந்த அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே. உங்களை பார்க்கல வந்த காது. சொல்லுங்க தாயே மகமாயி.
ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசை. ஆராதனை சுகமே. la 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 la. யமுனா நதி கரையோரத்தில் ஏய் புள்ள விறந்துருச்சு இந்த நட்டுவா காலி. நீ சொன்னீன்னா நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ராத்திரி நேர ரகசிய தரிசன பாப்பான்பட்டி ஏஆர் செல்லத்துறை அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 எங்கள் அண்ணன் பேர் அண்ணன் பேர் கொடிப்பட்டி முத்தையா சேர்வை எங்கள் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. நன்றி நன்றி. சாங் பாடிக்கிறோம். ஹலோ எக்கோய் ஹலோ ஹலோ. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றார். முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீ அடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மல்லிகை தீ எடுத்து பாட்டுவது போல்
எதுக்கு என்றார். நமக்கு மது குடி வேணாம் முன்னும் சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது இளைஞர் வர்ற பாட்டை பார்த்து தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட இலைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட இலைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார். கடவுள்கள் செயல இல்லை என்றார். ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தாரு. என்னிடம் பாப்பான் பட்டி, என்னிடம் பாப்பான் பட்டி கள்ளர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு.